பொதுவாக இந்த மரிக்கொழுந்து அப்படின்னு சொல்றது வாசனைக்காக நிறைய கூந்தல் தைலங்கள் ஹேர் ஆயில்ஸ் வந்து செய்யும்போது இதை வந்து பயன்படுத்துகிறோம். தூங்கும்பொழுது தலையணையில் வச்சுட்டு தூங்கும்போது நல்ல ஒரு உறக்கம் ஏற்படும். தலையில் வந்து இந்த மாதிரி தொற்றுகளோ இல்லை பெயின் பிரச்சனை இருந்துச்சுனாலும் இது வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ மரிக்கொழுந்து வந்து மலர்களோடு வைத்து சேர்த்து கட்டி நம்ம தலையில் வைக்கிறதும் நம்ம வழக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த மரிக்கொழுந்து இலைகளை இதனோட வல்லாரை இலைகள் ஸோ ரெண்டுத்தையுமே எடுத்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதனோட கொஞ்சம் மிளகு தூள் கலந்துக்கணும். ஸோ பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்து தலையில், அதுவும் முக்கியமாக ஸ்கேல்பில் படுற மாதிரி நம்ம இதை அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரம் கழித்து வெது வெதுப்பான தண்ணீரில் தலைமுடியை அலசினோம். இது வாரத்திற்கு 2 முறை 1 மாதம் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ 1 மாதம் தொடர்ந்து இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து நமக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தலைமுடி உதிர்தலோ இல்லை பொடுகு பிரச்சனையோ நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும்.